பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இப்ப எல்லாருமே வீட்ல உட்கார்ந்திருக்கும் பொழுது, கோமதி தன்னோட பசங்கள பார்த்து, "ஒருவேளை நான் செத்து போயிட்டா நீங்கலாம் என்ன பண்ணியிருப்பீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆரம்பத்துல "ஏன் இப்படி பேசுறீங்க? இப்படிலாம் பேசாதீங்க." அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு, "இல்ல, ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் கேட்கிறேன்." அப்படின்னு கோமதி சொல்ல, உடனே ஆளாளுக்கும், "நீ இல்லன்னா எங்களுக்கெல்லாம் எப்படி சாப்பாடு கிடைக்கும்? எங்களெல்லாம் யாரு பார்த்துக்கிறது?" அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோமதி செய்யற வேலைய தான் எல்லாருமே சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால கோமதிக்கு பயங்கரமா வெக்ஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா இவங்களோட தேவைக்காகத்தான் என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்களா? நம்ம மேல உண்மையாலாம் பாசம் இல்லையா? அப்படின்னு கோமதி ரொம்பவுமே கவலைப்பட ஆரம்பிச்சுடுறாங்க. இப்ப மறுநாள் விடிஞ்ச உடனே நம்ம ராஜியும், மீனாவும் தான் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. கோமதிக்கு உடம்பு சரியில்ல இல்லையா? ஸோ அதனால இப்ப எல்லாருமே கிளம்பி ஹால்ல இருக்கும் பொழுது கோமதி அங்க வராங்க. "கொஞ்ச நேரம் எல்லாரும் இங்கேயே இருங்க, நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு வீட்டு பத்திரத்துல இருந்து நகை, சாவி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வந்து டேபிள்ல போட்டு, "இந்த சாவி, இந்த இதோட சாவி" அப்படின்னு எல்லாத்தையும் குடுத்துட்டு, "இதான் நகை, இவ்வளோ பணம் தான் வீட்ல இருக்கு. பேங்க் பாஸ்புக் எல்லாமே இந்த பையில இருக்கு. இத இதுவரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா பொறுப்பையும் உங்ககிட்டயே ஒப்படைச்சர்றேன். இதுக்கப்புறம் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. நீங்களே இதெல்லாம் கவனிச்சுக்கங்க. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லி ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க. "கிளம்புறேன்னா எங்கம்மா கிளம்புற? கோயிலுக்கு கிளம்புறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். "இல்ல, நான் வீட்ட விட்டு வெளியில போறேன். எனக்கு இங்க இருக்க பிடிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னம்மா விளையாடுறியா? என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா?" அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி பார்க்குறாங்க. "ஏன்டா நீங்கலாம் கோவிச்சுக்கிட்டு போகும்போது என்னால போக முடியாதா? நான் போய் தான் தீருவேன்." அப்படின்னு சொல்ல, உடனே பக்கத்துல இருக்கிற பாண்டியன், "பாத்தீங்களா அத்த, அடுத்த நாடகத்த ஆரம்பிச்சுட்டா." அப்படின்ன உடனே கோமதிக்கு இன்னும் கோவம் தான் அதிகமாகுது. ஸோ நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.